Hello everyone, welcome to Jetto Mastery. So, இந்த ப்ராப்ளம் என்னன்னா get the mark from user and print the grade. அதாவது இப்போ நம்ம தான் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் எடுப்போம்? ஸோ ஃபெயில் ஆகும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் 0 to 100க்குள்ளே ஒரு மார்க் எடுப்போம், கரெக்டாக? ஸோ இப்போது நம்ம எடுக்கிற மார்க்குக்கு கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கிரேடை அலோகேட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும்னா இது இவங்க கொடுத்துருக்கிற மார்க்குக்கான கண்டிஷன்ஸ், மார்க்குக்கான ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் கிரேட்டர் தென் 90 இருந்தால் எக்ஸலண்ட் அவரோட கிரேடு. ஸோ மார்க் வந்து கிரேட்டர் தென் 80 அண்ட் லெஸ் தென் 90 இருந்தால் வெரி குட் கிரேட். ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னு வைங்க. இவர் தான் ஸ்டூடெண்ட். ஓகே ஓகே, நைஸ் ஹேர் ஸ்டைல். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட் வந்து சப்போஸ் ஒரு சப்ஜெக்டில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கலாம், பிடிச்ச சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, தமிழ் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ தமிழ் சப்ஜெக்ட் இதில் வந்து அவரோட மார்க் பார்த்திங்கன்னா இவரோட பாசிபிலிட்டிஸ் என்னென்னா 0 to 100க்குள்ளே தான் இவர் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இவர் ஒரு 98 எடுத்திருக்காருன்னு வைங்களேன், அவருக்கான கிரேட் என்னது? ஸோ எக்ஸலண்ட் கிரேட். ஏன்னா அந்த மார்க் வந்து கிரேட்டர் தென் 90. சப்போஸ் அவர் ஒரு 54 அப்படி எடுத்திருக்காருன்னு வைங்களேன், அவரோட கிரேட் என்னது? ஸோ கிரேட்டர் தென் 50, 60 கிரேட்டர் தென்னா நத்திங் பட் இந்த 60 கிரேட்டர் தென் 54 கண்டிஷன் ட்ரூ. ஆல்சோ இந்த 54ங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 இந்த கண்டிஷனும் ட்ரூ. ஸோ அப்படின்னா நம்ம இந்த கிரேடை வந்து எங்கே அலோகேட் பண்ணணும்? ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறதுக்கு அலோகேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது இதுலேருந்து சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு ஏதோ ஒரு பாசிபிலிட்டியாக தான் இருக்க போகுது. இப்போ 34 அப்படின்னு எடுத்துட்டாருன்னா மார்க் லெஸ் தென் 40 விச் மீன்ஸ் ஃபெயில்டு. ஓகே, அப்போ மார்க் 86 அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா கிரேட்டர் தென் 80 வெரி குட். ஏதாவது ஒரே ஒரு கிரேடை தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அலோகேட் பண்ண முடியும். சப்போஸ் இவர் கிரேட்டர் தென் 98 எடுத்த காரணத்தினால இவர் தான் எக்ஸலண்ட், இவர் தான் வெரி குட், இவர் தான் குட், இவர் தான் சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு எல்லாத்தையும் நான் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ ஏதோ ஒரு கிரேடை தான் நான் அலோகேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு இன்டீஜர் மார்க்குங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் இதில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடோ அதுக்கான கிரேடை நம்ம அலோகேட் பண்ணணும். அதுக்கான கிரேடை நம்ம வந்து என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு மார்க்குங்கிறத யூசர்கிட்டேருந்து வாங்கியாச்சு, ஸ்கேனர் கிளாஸ்லாம் டிஃபைன் பண்ணியாச்சு. அப்போ இதை நம்ம எதில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிஷன் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனாலே அதை பிரிண்ட் பண்ணிடணும், மற்ற எதையும் பிரிண்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம இதை எதில் சால்வ் பண்ணலாம்? எஸ், எல்ஸ் இஃப் லேடர். எல்ஸ் இஃப் லேடர் மூலமாக நம்மளால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். சரி, ஓகே. எல்ஸ் இஃப் லேடர் ஃபஸ்ட்டு மார்க்கு இதில் 2 டைப்பாக இருக்குது. ஒன்று ஃபாலோ த ஹைராக்கி, ஃபாலோ த மார்க் ஹைராக்கி. ஐயோ, ஹைராக்கிக்கு எனக்கு ஸ்பெல்லிங் தெரிலப்பா. ஓகே, ஃபாலோ த மார்க் ஹைராக்கி. அடுத்தது ஃபாலோ த மார்க் ரேஞ்ச். ஸோ ஆர்டரை ஃபாலோ பண்ணலாம், இன்னொரு இதில் ஆர்டரை ஃபாலோ பண்ண தேவையில்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னோடய மார்க் 80 இல்லை 78 அப்படின்னா நான் ஹைராக்கி படி ஃபஸ்ட்டு இது எக்ஸலண்ட்டான்னு செக் பண்ணுறேன். இது எக்ஸலண்ட்டாக இருந்தால் எக்ஸலண்ட்டும் பிரிண்ட் பண்ணிட போகிறேன். அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட்டு ஹைராக்கி படி வெரி குட்டான்னு செக் பண்ண போகிறேன். இது வெரி குட்டாக இருந்தால் நான் வெரி குட்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது குட்டான்னு பார்க்க போகிறேன். குட்னா குட்டோட பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து எதையும் செக் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபாலோ த ஹைராக்கி மீன்ஸ் இந்த ரேஞ்சுக்கான ஹைராக்கியை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இன்னொன்று, இல்லை நான் இந்த ஹைராக்கிலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். சரி, முதல்ல இந்த ஹைராக்கியை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? முதல்ல இஃப் என்னோட மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 இருந்தால் என்னது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் ஸோ எக்ஸலண்ட். எக்ஸலண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்போஸ் எல்ஸ் இஃப் என்னோட மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 தான் இல்லை 80 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 80 இருந்தால் என்னது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். 80 இருந்தால் வெரி குட், வெரி குட். சரி, ஓகே. அடுத்தது ஸோ இதே மாதிரி நம்ம லைனாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 இருந்தால் என்ன? 70 இருந்தால் குட், கரெக்டாக? 70 இருந்தால் குட். ஓகே, ஸோ மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 இருந்தால் என்ன? ஸோ 60 60க்கு மேலே மார்க் எடுத்தால்
satisfactory. ஓகே 60க்கு மேலே எடுத்தாலே சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க போல். ஸோ satisfactory. நெக்ஸ்ட்டு ஒருவேளை மார்க் greater than or equal to 50 இருந்தால் என்ன, work hard. ஓகே work hard, கஷ்டப்பட்டு படிங்க, work hard. ஓகே அடுத்தது மார்க் greater than or equal to 40 இருந்தால் என்ன, greater than or equal to 40 இருந்தால் ஃபெயிலா, இல்லை ஜஸ்ட் பாஸ். 40க்கு மேலே எடுத்தால் தான் ஜஸ்ட் பாஸா, 35 எடுத்தாலே ஜஸ்ட் பாஸ்ப்பா நான் படிக்கும்போது. ஓகே ஜஸ்ட் பாஸ். ஓகே இந்த எந்த கண்டிஷன்லையுமே வரலன்னா என்ன, ஸோ அப்போது ஃபெயில்டு, system dot out dot println of failed. ஸோ இது மெத்தட் 1. இந்த மெத்தட் 1ல் கம்பல்சரி we need to follow the grade hierarchy. இப்போ நான் ஒரு மார்க் கொடுக்குறேன்னு வைங்களேன், ரொம்ப நேரமாக கம்பைல் ஆகுது. ஓகே இப்போ நான் மார்க் ஃபஸ்ட்டு நான் 34 கொடுக்குறேன். 34 கொடுத்தா என்னது, ஃபெயிலு. எஸ் இட் ஷோஸ் ஃபெயில்டு. இப்போ நான் வந்து 98 கொடுக்குறேன்னு வைங்களேன், 98க்கு என்ன கிரேடு, ஸோ எக்ஸலண்ட். 98க்கு எக்ஸலண்ட், 98 எக்ஸலண்ட் கரெக்ட். இப்போ சாட்டிஸ்ஃபேக்டரிக்கு ஒரு கிரேட், இப்போ 65 கொடுத்தனா இஸ் இன் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஸோ அப்போ 65 கொடுக்குறேன், என்ன கிரேட்னு பார்க்கலாம். compiling program. Okay, compile. What happened யார், இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தால் நல்லா எப்போ இந்த ப்ரோக்ராமை முடித்து அடுத்த ப்ரோக்ராம் போகிறது. ஓகே இது ரொம்ப நேரமாக சுற்றிகிட்டே இருக்கிற காரணத்தினால நம்ம அடுத்த ஜாவா கம்பைலருக்கு போயிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி, வாவ் ஓகே இப்போ இதை ரன் பண்ணலாம். போங்கிட்டு லீவ். ஓகே சரி ஓகே இப்போது என்னது சாட்டிஸ்ஃபேக்டரிக்கு 65 கிரேடு வந்து 65 அப்படின்னு கொடுத்தோம்னா சாட்டிஸ்ஃபேக்டரி கரெக்டாக வந்துருச்சு. ஓகே இப்போது நான் இந்த கிரேடோட ஹையராக்கியை மாற்றலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ இங்கே இந்த எல்சிஃபில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த இதை எடுத்துட்டு இந்த ஆர்டரை, ஓகே ஸோ இந்த ஆர்டரை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். இந்த ஆர்டரை வந்து இங்கே வைக்கிறேன்னு வைங்களேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்தால் வெரி குட், இங்கே வைக்கிறேன். ஓகே ஸோ இப்போது ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்து இங்கே வச்சிட்றேன். ஹையராக்கியை நான் மாற்றிட்டேன். ஓகே ஸோ இப்போது ஆஸ் பர் த கண்டிஷன் இப்போ நான் வந்து என்னென்னா வெரி குட்டுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், கிரேட்டர் தென் 80 அப்படின்னு. வெரி குட்டோட ரேஞ்சில் வெரி குட்டுங்கிற ஒரு கிரேடுக்கு ஒரு மார்க் கொடுக்குறேன், அது என்ன 85 கொடுக்கலாம். 85 அப்படிங்கிற மார்க் கொடுத்தா என்ன வரணும், வெரி குட் வரணும். பட் ஆனால் என்ன ஆகுது, ஜஸ்ட் பாஸ். அது எப்படி ஜஸ்ட் பாஸ், 85ங்கிறது ஜஸ்ட் பாஸா, அப்போ எவனுமே பாஸ் ஆக மாட்டாங்கல்ல. ஸோ அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, முதல்ல இஃப் கண்டிஷனை செக் பண்ணோம். இதில் 85ங்கிறது கிரேட்டர் தென் 90 கிடையாது. அப்போ அடுத்து என்ன இருக்குது, அடுத்தது மார்க் கிரேட்டர் தென் 40 பார்க்குவோம். ஆமாம் 85ங்கிறது கிரேட்டர் தென் 40 தானே, அப்போ ஜஸ்ட் பாஸுங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே சொல்லப்போனால் நம்ம என்ன பண்ணணும்னா பர்ஃபெக்ட் கண்டிஷனை இங்கே கொடுக்கணும். அப்போ பர்ஃபெக்ட் கண்டிஷன் என்னென்னா, மார்க் 85ங்கிறது கிரேட்டர் தென் 40 தான். ஆனால் என்ன பண்ணணும்னா மார்க்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40 அண்டு இன்னொரு கண்டிஷன் மார்க்கு லெஸ் தென் 50. கரெக்டாக, ஏன்னா 40லேருந்து 50க்குள்ளே இருந்தால் தான் ஜஸ்ட் பாஸ். அடுத்தது இங்கே வாங்களேன், குட்டுக்கு என்னது, குட்டுக்கு வந்து என்னென்னா மார்க்கு கிரேட்டர் தென் 70, ஓகே அண்டு மார்க்கு லெஸ் தென் 80. குட்டுக்கு அதுதானே கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் 80. ஓகே அடுத்தது சாட்டிஸ்ஃபேக்டரிக்கு என்ன, மார்க்கு கிரேட்டர் தென் 60 இருக்கலாம், 60க்கு மேலே மார்க் எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் டில் எது வரைக்கும், லெஸ் தென் 70 வரைக்கும் தான் சாட்டிஸ்ஃபேக்டரி. இங்கே பாருங்களேன், சாட்டிஸ்ஃபேக்டரி லெஸ் தென் 70 வரைக்கும். அப்போ சாட்டிஸ்ஃபேக்டரிக்கு மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அண்டு மார்க் லெஸ் தென் 70. தென் வெரி குட்டுக்கு என்ன, மார்க் கிரேட்டர் தென் 80 அண்டு
mark less than 90. Then work hard can greater than 50 and mark less than 60. Next மீதி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் ஃபெயில். இதுக்கு முன்னாடி நான் 85 கொடுக்கும்போது ஜஸ்ட் பாஸ் வந்தது. ஆக்சுவலாக 85க்கு வெரி குட் கிரேடு தான் வரணும். இப்போ நான் கொடுத்து பார்க்குறேன் கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்க்கலாம். 85 வெரி குட் வெரி குட். ஸோ இப்போ குட்டுக்கான கிரேடு ஒன்று கொடுக்கலாம். இப்போ 78 கொடுக்கலாம். 78னா இஸ் அ குட் கிரேடு. 78 குட் கிரேட். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அப்போது ஆர்டரை எங்கே ஃபாலோ பண்ணணும், கிரேடோட ஆர்டரை எங்கே ஃபாலோ பண்ணணும் இல்லை எங்கே ஃபாலோ பண்ண வேணாங்கிறதுலாம் ப்ராப்ளமை பொறுத்து. பட் 2 டைப் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். புரியலன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டுடலாம். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய்.